கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இன்று இந்த கேள்விக்கான விடையை தந்ததுக்கு முதலில் என் நன்றிகள். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வலிகாமம் கிழக்கிலே அச்சுவேலி, பத்தமேனி, இடைக்காடு, வளலாய், தோப்பு, நவக்கிரி, ஈவினை, புன்னாலை கட்டுவன், ஊரலு, அச்சலு, உரும்புராய், கோண்டாவில், கோப்பாய், நீர்வேலி, சிறுப்பிட்டி, புத்தூர், ஆவரங்கால், வாதரவத்தை போன்ற கிராமங்கள் இந்த சிறுதானிய சிறு விவசாய உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள். அதேபோல வலிகாமம் வடக்கிலே பலாலி, கட்டுவன், குறும்பசிட்டி, தெல்லிப்பளை, காங்கேசந்துறை, வசாவுலான், தைட்டி, மாவட்டபுரம், பன்னாலை, அளவட்டி, மல்லாகம், ஏழாலை கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த சின்ன வெங்காயம் மற்றும் பீட்ரூட், கரட் போன்ற உற்பத்திகளிலே, உருளைக்கிழங்கு, திராட்சை போன்ற உற்பத்திகளிலே ஈடுபடுகிறார்கள். வடமராட்சியினுடைய அம்பன், குடத்தனை, போக்கரப்பு, கேவில், கரவட்டி, நெல்லியடி, யாக்கரை, தம்பசிட்டி, மண்டான், கரணவாய் கிராமத்து மக்கள் பெரிய அளவிலே இந்த சிறுதானிய உற்பத்தி, சிறு விவசாய உற்பத்திகளிலே ஈடுபடுகின்றவர்கள். அதேபோல தென்மராட்சியிலே மிருசுவில், மட்டுவில், நுணாவில், விடத்தல்பளை, எழுதுமட்டுவாள், வரணி, கெட்பேலி போன்ற கிராமங்களை சேர்ந்தவர்களும் இந்த உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள். நீங்கள் இதில் தொடர்ச்சியாக பார்த்தால் எவ்வளவு பெரும்பாலான விவசாய கிராமங்கள் வலிகாமம் மேற்கிலே பண்டத்தரிப்பு, சாந்தை, மாதகல், இளவாலை, சித்தங்கேணி, வட்டுக்கோட்டை, பாண்டுவட்டை, பொன்னாலை போன்ற கிராமங்கள் இந்த உற்பத்தி துறையிலே மிகப்பெரிய அளவிலே ஈடுபடுகின்ற கிராமங்கள். அதே போல நீங்க தீவகத்திலே வேலனை, அல்லப்பட்டி, மங்கும்மான், மண்டதீவு, அனலதீவு, சுருவில் நான் அந்த கருத்திலே தருகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது முக்கியமானது ஏனென்றால் இந்த கிராமங்களில் நடக்கின்ற இந்த உற்பத்தி முறைகளுக்கு காலங்காலமாக அவருடைய உற்பத்தி நடைபெறுகிற பொழுது வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகள் இப்பொழுது அவருடைய உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது வரி விதிக்கப்படாமையினால் அந்த சின்ன வெங்காய உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வந்த வெங்காயம் லொரியோடு அப்படியே தெருவிலே கொட்டிட்டு போன நிலைமை இருக்கிறது. கடுமையாக இளம் விவசாயிகள், புதிய விவசாயிகள் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு கடத்தொழிலால் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயத்தால் பாதிக்கப்படுகிறார்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான நிவாரணம் என்ன என்பதைத்தான் நான் இந்த இடத்துல கேட்கிறேன். ගරු කතානායකතුමනි, ගරු මන්ත්‍රීතුමා මේ අහන අතුරු ප්‍රශ්න අනුව වූ පහුගිය කාලේ මේකට අදාළ බදු නොපැමිණීම විසින් 2019 මෙට්‍රික් ටොන් 50 සාමාන්‍ය 2019 මෙට්‍රික් ටොන් 58000 කියන්නේ වාර්ෂික පරිභෝජනයෙන් 70%කට ආසන ප්‍රමාණයක් නිෂ්පාදනය කරපු රටක්. ඒක අකණ්ඩව පහළ ගිහිලා 2024 මෙට්‍රික් ටොන් 29000යි 30000කට ආසන්නයි. 2025 ඇස්තමේන්තුව මෙට්‍රික් ටොන් 35000 40000 අතර තමයි ගරු මන්ත්‍රීතුමා. ඒතර ප්‍රශ්නේ තියෙන්නේ ගොවියන්ට අවශ්‍ය පොහොර සහන ආධාර ලබා දීමෙන් තියෙනවා. ඒ අවශ්‍ය බීජ වලට සහන ලබා දෙනවා.